முதல் கேள்வி 161/742 எளிய வடிவில் உள்ள பகுதியின் இலக்கங்களின் கூடுதல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல இதை எளிய வடிவத்துக்கு மாற்றிக்கலாம். 161/742 ரெண்டுமே 7வது வாய்ப்பாடில் வரும். ஸோ 7வது வாய்ப்பாடில் அடி கொடுத்துக்கலாம். 16ல் 2 14, பேலன்ஸ் 2 21, 3 21, 1 7, 4 போகாது. இப்போ 0, 42ல் 6 42. இதுக்கு மேலே சுருக்க முடியாது அப்படிங்கிறதுனால இதுதான் இதோட எளிய வடிவம். ஸோ இந்த எளிய வடிவில் உள்ள பகுதியின் இலக்கங்களின் கூடுதல். பகுதியில் இப்போ என்ன இருக்குது? 106. இப்போ இலக்கங்களை வந்து கூட்டிக்கணும். 1 + 0 + 6. இப்போ என்ன வரும்? 7. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3. அடுத்த கேள்வி 5/6 வகுத்தல் 3/2 - 2/3. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளது சால்வ் பண்ணிடலாம். ஸோ 5/6 வகுத்தல் குறுக்கு பெருக்கல் முறையில் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே 3 9 -2 2 4 பை கீழே உள்ள ரெண்டையும் பெருக்கிக்கணும். 2 3 6. ஸோ 5/6 வகுத்தல் 9 - 4 5/6. வகுத்தலை பெருக்கலாம் மாற்றிக்கலாம். 5/6 இதை தலைகீழாக போடணும். தலைகீழியால் பெருக்கணும். ஸோ 6/5 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 1 தான் ஆன்சர். அடுத்தது 3வது கேள்வி. 2 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. இதில் எது எது சரின்னு கேட்டிருக்காங்க. கூற்று 1, ஒவ்வொரு ஒற்றைப்படை எண்ணின் கணமானது இரட்டைப்படை எண்ணாகும். ஒற்றைப்படை எண்ணோட கணம் வந்து இரட்டைப்படை எண்ணுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒற்றைப்படை எண் அப்படிங்கும்போது 3 எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு 3ஓட கணம் என்ன? கணம்னா க்யூபு. 3 வாட்டி பெருக்கணும். என்ன வரும்? 27. 27ங்கிறது ஒற்றை எண். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இரட்டைப்படை எண் கொடுத்துருக்காங்க. ஸோ கூற்று 1 வந்து தவறு. அடுத்தது, ஓர் இயல் எண்ணானது 3 அல்லது 7ல் முடிந்தால் அதன் கணமானது முறையே 7 அல்லது 3ல் முடியும். செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ 3ல் முடிந்தால் கணம் வந்து 7ல் முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம 3ஐயே வச்சுக்கலாம். 3ஓட கணம் வந்து 7ல் தான் முடியுது. கரெக்டு. அதே மாதிரி 7ஓட கணம் அப்படிங்கும்போது 7 க்யூபு. 7 × 7 × 7 என்ன வரும்? 343 வரும். ஸோ 7ல் முடிஞ்சால் கண்டிப்பாக அதோட கணம் வந்து 3ல் தான் முடியும். கூற்று 2 வந்து சரி. இப்போ கரெக்டான ஆப்ஷன் கூற்று 1 தவறு மற்றும் 2 சரி. நாலாவது கொஸ்டின், பின்வருவனவற்றுள் எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் 3/0 + 3 = 3. 3/0 அப்படின்னா 1. இப்போ 1 + 3 4ன்னு தான் வந்திருக்கணும். இங்கே 3ன்னு இருக்கு. அப்போ இது தப்பு. அடுத்தது 3/-1 எப்படி எழுதிக்கலாம்? 1/3ன்னு எழுதிக்கலாம். ஸோ 1/3 × 1/3 அப்படிங்கும்போது 1/9 தான் வந்திருக்கணும். இதுவும் தப்பு. அடுத்தது இங்கே பவரில் இந்த ரெண்டையும் பெருக்கிக்கலாம். அப்போ 3/-10ன்னு வந்திருக்கணும். ஆனால் இங்கே 3ன்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் தப்பு. அடுத்தது இந்த ஆப்ஷன் 2/3/10 = 3/2/-10. ஸோ 2/3/10 இங்கே வந்து பவரை வந்து மைனஸில் இருக்கிற பவரை ப்ளஸ்ஸாக மாற்றணும் அப்படின்னா அடிமானத்தை வந்து தலைகீழாக எழுதிக்கலாம். ஸோ 2/3/10 இதை வந்து 2/3/10 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ ஆப்ஷன் 4 தான் கரெக்ட். அடுத்தது 5வது கொஸ்டின், கொடுக்கப்பட்ட படத்தின் சுற்றளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ படத்தோட சுற்றளவுனா சுற்றி உள்ள அளவுகளை கூட்டணும்.
இந்த அளவு, இது இது அடுத்து இந்த இடம் இதை மட்டும் சுற்றி உள்ள அளவை மட்டும் என்ன செய்யணும், கூட்டணும். இப்போ அதுக்கு இது வந்து செவ்வக வடிவத்தில் இருக்குது, செவ்வக வடிவத்தில் இருக்கா. அப்போ இது 10 சென்டிமீட்டர்னால் இதுவும் 10 சென்டிமீட்டர் தான். அது மாதிரி இது 5 சென்டிமீட்டர்னால் இந்த இடமும் 5 சென்டிமீட்டர் தான். அடுத்தது இந்த முக்கோணத்தோட 2 கோணங்கள் கொடுத்துருக்காங்க. இது 60 டிகிரி, இது 60 டிகிரி. முக்கோணத்தோட 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. இப்போ இது 60 + 60 120 அப்படின்னா 3வது கோணமும் எவ்வளவு தான் இருக்கும், 60 டிகிரி தான் இருக்கும். 3ஐயும் கூட்டினா 180 வரணும். ஸோ இது வந்து 3 கோணங்களும் கூடுதல் அப்படின்னா 3 பக்கங்களும் கூடுதலாக 3 கோணங்களும் சமமாக இருந்துச்சு அப்படின்னா 3 பக்கங்களும் சமமாக தான் இருக்கும். இப்போ இது வந்து ஒரு சமபக்க முக்கோணம். இப்போ இது 5 சென்டிமீட்டர் இருக்குன்னா இதுவும் 5 சென்டிமீட்டர், இதுவும் 5 சென்டிமீட்டர். இப்போ சுற்றளவு எல்லாத்தையும் கூட்டிக்கலாம். இது 10 10 10 10 10 + 10. அடுத்தது இந்த அளவு +5. அடுத்து இங்கே +5, இந்த அளவு +5. சுற்றி உள்ள அளவை மட்டும்தான் எடுத்துக்கணும், இதை எடுத்துக்கக்கூடாது. இப்போ என்ன வரும், 20 30 35 சென்டிமீட்டர். அடுத்தது 6வது கொஸ்டின். ஓவை மையமாகவும் A அலகு ஆரம் கொண்ட கொடுக்கப்பட்ட வட்டத்தில் நிழலிடப்பட்ட பகுதியின் பரப்பளவு டேஷ் சதுர அலகுகள். இப்போ இது வந்து ஒரு வட்டம், வட்டத்தோட பரப்பளவு என்ன, πr². இங்கே ஆரம் வந்து ஏன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வட்டத்தோட பரப்பளவு πa². அடுத்தது வட்டத்தை வந்து 8 சமபாகங்களாக பிரிச்சிருக்காங்க. அதில் ஒரு பாகத்தோட பரப்பளவு தான் நமக்கு வேணும். ஸோ அதை 8ஆல் வகுத்துக்கலாம். πa²/8. அடுத்தது ஒரு முக்கோண பிரமிடில் அமைந்துள்ள விளிம்புகள், முகங்கள் மற்றும் உச்சிகளின் எண்ணிக்கை முறையே அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ முக்கோண பிரமிடில் அமைந்துள்ள விளிம்புகள் அப்படிங்கும்போது 1, இது வந்து அடிப்பகுதியாக வரும். 1 2 3 4 5 6 6 விளிம்புகள் வரும். அடுத்தது முகங்கள், ஃபேஸு, அடிப்பகுதியில் ஒரு ஃபேஸ் வரும். இங்கே 1 2 3, ஃப்ரண்ட் பகுதியில் 1, மொத்தமாக 1 வரும். ஸோ 4. அடுத்தது உச்சிகள் அப்படிங்கும்போது 1 2 3 4. ஸோ முகங்களும் 4, உச்சிகளும் 4. ஆப்ஷன் 1. 8வது கொஸ்டின். 11 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு 154 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் வில்லின் நீளம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆரம் வந்து 11 சென்டிமீட்டர். இப்போ r = 11. பரப்பளவு 154 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. வில்லின் நீளம் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். LR/2 வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு வந்து LR/2. இப்போ LR/2 எவ்வளோன்னு எடுத்துக்கலாம், 154. இதில் ஆரோட மதிப்பு நமக்கு தெரியும். ஸோ L × 11/2 = 154. இப்போ L = 11ஐயும் 2ஐயும் அந்த சைடு கொண்டு போயிடலாம். இப்போ 154 பகுதியில் உள்ள 2 மேலே வந்துடும், பெருக்கல் இருக்க 11 கீழே வகுத்தலாம் வந்துடும். இப்போ அடி கொடுத்துக்கலாம். ஒரு 11 11, ஒரு 11 11, பேலன்ஸ் 4 44, 4 11 44. ஸோ 14 × 2 28 சென்டிமீட்டர். 9வது கேள்வி.
a + b = 3 மற்றும் ab = 5 எனில் a³ + b³ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு a³ + b³ ஃபார்முலா எழுதிக்கலாம். a³ + b³ is equal to a + b the whole cube minus 3ab into a + b. a + bக்கு பதிலாக 3ன்னு போட போகிறோம். ஸோ 3³ மைனஸ் 3 இன்ட்டு ஏபி, ஏபி வந்து 5 இன்ட்டு a + b 3, 3³ 27 மைனஸ் 3 5 15, 15 3 45. ஸோ கழித்து பெரிய நம்பர் குறி போடணும். 45ல் 27 போச்சுன்னா 18, பெரிய நம்பர் குறி மைனஸ். ஸோ ஆன்சர் -18. அடுத்தது 10வது கொஸ்டின். x² - px + 28 = x - 4 × x - 7 எனில் pயின் மதிப்பு என்ன? ஃபஸ்ட்டு இது 2 கோவைகளின் பெருக்கற்பலனாக கொடுத்துருக்காங்க. இதை முதல்ல பெருக்கிக்கலாம். பெருக்கி 2ஐயும் சமப்படுத்தி பியோட மதிப்பு என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இதை பெருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸை வச்சு அந்த 2 உறுப்புகளையும் பெருக்கிறோம். அடுத்து -4 வச்சு 2 உறுப்புகளையும் பெருக்கிறோம். எக்ஸை வச்சு பெருக்கும்போது x × x x² வந்துடும். அடுத்தது எக்ஸை வச்சு -7 பெருக்கிறோம். ஸோ -7x. அடுத்தது -4 வச்சு பெருக்கிறோம். -4x. அடுத்தது -4ஐயும் -7ஐயும் பெருக்கிறோம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 4 7 28. இப்போ என்ன வரும்? x². குறி ஒரே மாதிரி இருக்கிறதுனால கூட்டி அதே குறி. இப்போ -11x + 28. இப்போ இது கூட கம்பேர் பண்ணுறோம். x² - px + 28. இது ரெண்டும் கரெக்டாக இருக்குது. அடுத்து எக்ஸ்ட்ரா இங்கேயும் மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. அப்போ p இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது? 11 இருக்குது. இப்போ ஆன்சர் வந்து 11. அடுத்த கொஸ்டின். அடுத்தடுத்த 3 எண்களில் மிகச்சிறிய எண் x - 2 எனில் மிகப்பெரிய எண் டேஷ் ஆகும். அடுத்தடுத்த 3 எண்கள். அடுத்தடுத்த எண்கள் அப்படின்னா வித்தியாசம் எத்தனையாக இருக்கும்? 1 இருக்கும். இப்போது இதில் வந்து மிகச்சிறிய எண் x - 2. அப்போ இதுக்கு அடுத்த எண் என்னவாக இருக்கும்? இதோட 1 கூட்டிக்கணும். x - 2 + 1. இதுக்கும் அடுத்த எண்ணா என்ன வரும்? இதோட இன்னும் ஒரு 1 கூட்டிக்கணும். x - 2 + 1 + 1. அப்போது இதான் மிக சிறிய எண், இது மிகப்பெரிய எண். இதோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஸோ x - 2 -2 + 1 என்ன வரும்? x - 1. அடுத்து இங்கே x - 2 1 + 1 2. -2 + 2 கேன்சல் ஆயிரும். ஸோ என்ன தான் இருக்கும்? x. ஸோ மிகப்பெரிய எண் வந்து x. அடுத்தது 12வது கேள்வி. y = 5x என்ற நேர்கோடானது எப்போதும் டேஷ் வழியாக செல்லும். இப்போ இதில் வந்து 4 புள்ளி கொடுத்துருக்காங்க. இந்த 4ஐயும் இதில் பிரதிட்டு பார்த்தாலே தெரிஞ்சிடும். எது வந்து நமக்கு சால்வ் ஆகுதோ அதுதான் ஆன்சர். இப்போ 0,5 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டு பார்க்கணும், ஒய்க்கு பதிலாக 5 போட்டு பார்க்கணும். இப்போ இங்கே எக்ஸுக்கு 0ன்னு கொடுத்தோன்னு வைங்க. எக்ஸுக்கு 0ன்னு கொடுத்தா என்ன ஆகும்? y = 5 × 0. இப்போ 5 × 0 0. இப்போ எக்ஸுக்கு 0 கொடுத்தோம்னா ஒய்யும் என்ன தான் கிடைக்குது? 0 தான் கிடைக்குது. அப்போ ஆன்சர் வந்து 0,0 தான் ஆன்சர். கரெக்ட். எக்ஸுக்கு 0 போடும்போது ஒய்க்கு என்ன கிடைக்குது? 0. ஸோ ஆப்ஷன் 3. 13வது கொஸ்டின்.
6வது ஃபிபனாசி எண்ணின் கனமூலம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபிபனாசி எண் ஃபஸ்ட்டு நம்ம வரிசைப்படுத்தி எழுதிக்கணும். ஃபிபனாசி எண் முதல் ஃபிபனாசி எண் வந்து 1, அடுத்த ஃபிபனாசி எண்ணும் 1 தான். அடுத்து என்ன செய்யணும், அடுத்தடுத்த 2 நம்பரை கூட்டிக்கிட்டே போகணும். 1 1 2, அடுத்தது 1ஐயும் 2ஐயும் கூட்டணும். 1 2 3, அடுத்தது 2ஐயும் 3ஐயும் கூட்டணும். 2 3 5, அடுத்து 3ஐயும் 5ஐயும் கூட்டணும் 8. ஸோ இது முதல் ஃபிபனாசி எண், 2வது 3வது 4வது 5வது 6வது. இப்போ 6வது ஃபிபனாசி எண் F6 வந்து என்னது 8. 6வது ஃபிபனாசி எண்ணின் கனமூலம் என்னன்னு கேட்டிருக்காங்க. கனமூலம்னா கியூப் ரூட் ஆஃப் 8 என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 8ங்கிறது எதோட கணம், 2ஓட கணம். ஸோ ஆன்சர் வந்து 2. அடுத்தது 14வது கொஸ்டின். முக்கோணம் ஏபிசியில் ஆங்கிள் பி 90 டிகிரி எனில் முக்கோணம் ஏபிசியின் செங்கோட்டு மையம் எங்கு அமையும்னு கேட்டிருக்காங்க. இப்போ முக்கோணம் ஏபிசி இதில் வந்து பி 90 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட செங்கோட்டு மையம் எங்கே அமையும்? செங்கோட்டு மையம் வந்து எந்த ஆங்கிள் செங்குத்தாக இருக்கோ அந்த உச்சியில் தான் அமையும். இந்த இடத்துல தான் செங்கோட்டு மையம் அமையும். ஸோ ஆன்சர் வந்து பி. 15வது கேள்வி. முக்கோணம் ஏபிசி சிமிலர் டு முக்கோணம் பிக்யூஆர். அதாவது முக்கோணம் ஏபிசியும் பிக்யூஆரும் வடிவத்தவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் ஏ = 63 டிகிரி, ஆங்கிள் பி = 57 டிகிரி எனில் ஆங்கிள் ஆர் ஆனது டேஷ். வடிவத்த முக்கோணங்கள். வடிவத்த முக்கோணங்கள்னால் என்ன? அளவுகள் வந்து வெவ்வேறாக இருக்கும், ஆனால் அந்த வடிவம் வந்து நமக்கு ஒரே மாதிரி இருக்கும். ஒத்த பக்கங்களின் விகிதங்கள் வந்து சமமாக இருக்கும், கோண அளவுகளும் சமமாக இருக்கும். அதாவது இங்கே கோணம் எவ்வளோ வருதோ அதே அளவு கோணம் தான் இங்கேயும் வரும். இந்த 2 கோணங்களும் சமமாக இருக்கும், இந்த 2 கோணங்களும் சமமாக இருக்கும். இது ஏபிசிங்கிற முக்கோணம், இது பிக்யூஆர் அப்படிங்கிற முக்கோணம். இப்போ இங்கே ஆங்கிள் ஏ வந்து 63 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க, ஆங்கிள் பி 57 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே 63 இருக்குன்னா இங்கேயும் 63 இருக்கும், இங்கே 57னா இங்கேயும் 57 இருக்கும். இப்போ 3வது கோணம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. இப்போ 63 57ஐயும் கூட்டினா என்ன வரும்? 120 வரும். இப்போ 3ஐயும் கூட்டினா 180 வரணும். ஸோ 3வது கோணம் எத்தனை டிகிரி இருக்கும்? 60 டிகிரி. ஸோ ஆங்கிள் சி வந்து 60 டிகிரி. இப்போ இதே அளவு கோணம் தான் ஆங்கிள் ஆர் இருக்கும். ஆங்கிள் ஆர் எவ்வளோ தான் வரும்? அப்போ 60 டிகிரி தான். ஆப்ஷன் 2. 16வது கொஸ்டின். பின்வருவனவற்றுள் எவை சார்பகா எண்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சார்பகா எண்கள் அப்படின்னா 2 எண்களுக்கு பொது வகுத்தி இல்லை, ஒன்றை தவிர பொது வகுத்தி வேறு எதுவுமே இல்லை அப்படின்னா அதுதான் வந்து சார்பகா எண்கள். இப்போ 8ஐயும் 10ஐயும் எடுத்துக்கிட்டோன்னா ரெண்டுமே எந்த வாய்ப்பாடில் வரும்? 2வது வாய்ப்பாடில் வரும், 2ஆல் வகுப்படும். அப்போ இது கிடையாது. 8ஐயும் 12ஐயும் எடுத்துட்டோன்னா இதுலேயும் 2வது வாய்ப்பாடு வரும், 2ஆல் வகுப்படும். அப்போ இதுவும் கிடையாது, இதுவும் அதே மாதிரி தான். இப்போ 8 15ன்னு எடுத்துட்டோன்னா இது ரெண்டுத்துக்கும் பொது வகுத்தி 1 மட்டும்தான் இருக்குது. ஸோ இதுதான் ஆன்சர். 17வது கொஸ்டின். இரு கோணங்கள் சர்வ சமமாகவும் மிகை நிரப்பிகளாகவும் இருப்பின் அவை டேஷ். மிகை நிரப்பி அப்படின்னா 2 கோணங்களை கூட்டினா 180 டிகிரி வரும். 2 கோணங்களை கூட்டினா 180 டிகிரி வந்துச்சுன்னா அதுதான் என்னென்னு சொல்கிறோம்? மிகை நிரப்பு கோணங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அந்த 2 கோணங்களும் எப்படி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க? சர்வ சமமாகவும். அப்போ 2 சம கோணங்களை கூட்டினா 180 வரணும். இப்போ எந்த நம்பராக இருக்கும்? அது
90 தான் இருக்கும். 90 டிகிரி ப்ளஸ் 90 டிகிரி எவ்வளவு? 180 டிகிரி. சரியா? அப்படின்னா இந்த கோணங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. எப்படி இருக்குது இந்த 2 கோணங்களும்? குறுங்கோணங்கள் கிடையாது. எப்படி இருக்குது? செங்கோணங்கள். 90 டிகிரினாலே என்ன கோணம் தான் அது? செங்கோணங்கள். ஸோ அதான் கரெக்ட். அடுத்தது 18வது கொஸ்டின். ஒரு வலையமைப்பு படம் கொடுத்துருக்காங்க. ஏயிலிருந்து ஈக்கு செல்ல குறைந்த அளவு நேரத்தை எடுத்துக்கொள்ளும் வழித்தடம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் எவ்வளோ மணி நேரம் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஏலேருந்து பிக்கு போனோம் அப்படின்னா ஒரு 17 மணி நேரம். அடுத்து பியிலேருந்து சிக்கு போனோம்னா 5 மணி நேரம். அடுத்து சியிலேருந்து ஈக்கு போனோம்னா 8 மணி நேரம். இப்போ டோட்டலாக எவ்வளோ வருது? 30 மணி நேரம் ஆகுது. அடுத்தது ஏபிடிஇ. ஏலேருந்து பிக்கு 17, பியிலேருந்து டிக்கு 12, டியிலேருந்து ஈக்கு 6. ஸோ கூட்டினோம்னா 35 வருது. அடுத்தது ஏபி. 17, பியிலேருந்து சிக்கு போகுது 5, சியிலேருந்து டிக்கு 8, சியிலேருந்து டிக்கு 13, டியிலேருந்து ஈக்கு 6. ஸோ எல்லாத்தையும் கூட்டினோம்னா 17, 5, 22, 25, 35, 41 வருது. நெக்ஸ்ட்டு ஏபிடிசிஇ. இப்போ என்ன வரும்? 17, பியிலேருந்து டி. பியிலேருந்து டின்னா எவ்வளவு? 12. அதிலிருந்து சி எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. சி 13, இ 8. இப்போ இதெல்லாம் நிறைய வரும். இப்போ இருக்கிறதுலே மிக குறைவாக உள்ளது வந்து 30 தான். அதுதான் கேட்டிருக்காங்க. குறைந்த அளவு நேரத்தை எடுத்துக்கொள்ளும் வழித்தடம். ஸோ ஏபிசிஇ. அடுத்தது 19வது கொஸ்டின். பொறுத்துக. நடுக்கோட்டு மையம்னா என்ன? நடுக்கோடுகள் சந்திக்கும் புள்ளி தான் நடுக்கோட்டு மையம். இப்போ ஏக்கு ஆப்ஷன் 2. செங்கோட்டு மையம்னா செங்குத்து கோடுகள் சந்திக்கும் புள்ளி. உள்வட்ட மையம்னா கோண இருசம வெட்டிகள் சந்திக்கும் புள்ளி. சுற்றுவட்ட மையம்னா மைய குத்து கோடுகள் சந்திக்கும் புள்ளி. ஸோ ஏக்கு 2, பிக்கு 4, சிக்கு 1, டிக்கு 3. ஸோ ஆப்ஷன் 3 தான் கரெக்ட் ஆன்சர். இது 20வது கொஸ்டின். 2 பளவுள் தெரிவு வினாக்களில் ஏபிசிடி மற்றும் டி தெரிவுகளிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க எத்தனை விதமான வழிகள் உள்ளன? இப்போ 2 கொஸ்டின் இருக்குது. ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ, பி, சி, டி. அதே மாதிரி 2வது கொஸ்டினுக்கும் ஆப்ஷன் ஏ, பி, சி, டி. இப்போ எத்தனை விதமாக பதில் வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ எதெல்லாம் வரலாம்? ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏன்னு போட்டுட்டு 2வது கொஸ்டினுக்கும் ஆப்ஷன் ஏன்னு போடலாம். அடுத்தது ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஏ, 2வது கொஸ்டினுக்கு பின்னு போடலாம். அதே மாதிரி ஃபஸ்ட்டுக்கு ஏ, 2வதுக்கு சின்னு போடலாம். ஃபஸ்ட்டுக்கு ஏ, 2வது டிக்கு போடலாம். அடுத்தது ஃபஸ்ட்டில் பி போட்டுட்டு 2வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ. இப்போ அடுத்தது 2த்துக்குமே பி போடலாம். பி, சி, பி, டி. இதே போல் சிஏ, சிபி, சிசி, சிடி. அதே மாதிரி டிஏ, டிபி,
டிசி டிடி. இப்போ மொத்தம் எத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்குது? அப்போ 1 2 3 4 16 இருக்குது. ஸோ 16 வழிகள் உள்ளன. அடுத்தது 21வது கொஸ்டின். எக்ஸின் எக்ஸ் சதவீதம் என்பது 49 எனில் எக்ஸ் என்பது என்ன? இப்போ எக்ஸின் எக்ஸ் சதவீதம் அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு சதவீதம் அப்படின்னாலே 100க்கு தான். ஸோ எக்ஸ் சதவீதத்தை எக்ஸ் பை 100ன்னு எழுதிக்கலாம். இதோட மதிப்பு 49ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் பை 100 ஈக்குவல் டு 49. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 49 இன்ட்டு 100. 49 எதோட ஸ்கொயர்? 7ஓட ஸ்கொயர். 100 10ஓட ஸ்கொயர். ஸோ ஸ்கொயரெல்லாம் கேன்சல் பண்ணோம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7 இன்ட்டு 10. 7 இன்ட்டு 10 70. அடுத்தது 22வது கொஸ்டின். ஒருவர் 8 பொருட்களை ரூபாய் 1000க்கு வாங்கி ஒவ்வொரு பொருளையும் 120க்கு விற்கிறார் எனில் அவர் அடைந்த நட்ட சதவீதம் என்ன? இப்போ 1000 ரூபாய்க்கு பொருள் வாங்குறாரு. அப்போ அதோட அடக்க விலை 1000 அப்படின்னு வச்சுக்கிறோம். அடக்க விலை 1000. ஒவ்வொரு பொருளையும் 120 ரூபாய்க்கு விற்கிறாரு. மொத்தம் எத்தனை பொருட்கள் இருக்குது? 8 பொருட்கள். இப்போ 120 இன்ட்டு 8 எவ்வளவு? 960. இப்போ விற்ற விலை 960. வாங்கிய விலை 1000. 1000 ரூபாய்க்கு வாங்கி 960 ரூபாய்க்கு விற்கிறாரு. அப்போ நஷ்டம்தான். நஷ்டம் எவ்வளவு? 1000ல் 960 போச்சுன்னா 40 ரூபாய் நஷ்டம். இப்போ இதுக்கு நஷ்ட சதவீதம் கண்டுபிடிக்கணும். நட்ட சதவீதத்துக்கு ஃபார்முலா என்ன? நட்டம் பை அடக்க விலை இன்ட்டு 100%. இப்போ நட்டம் 40 ரூபாய். 40 பை அடக்க விலை 1000 இன்ட்டு 100. 0 0 0 0 கேன்சல், 0 0 கேன்சல். அப்போ எது மட்டும் இருக்கும்? 4 சதவீதம் 4%. 23வது கொஸ்டின். ஆனந்த் ஒரு வேலையின் 1/3 பகுதியை 8 நாட்களில் முடிப்பார் எனில் அவர் அந்த வேலையின் 3/4 பகுதியை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 3/4னா எவ்வளவு? 3/4 பகுதி வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஆனந்த் ஒரு வேலையின் 1/3 பங்கு. இப்போ 3ஆக பிரிச்சுக்கலாம். 1 2 3. இதில் 3 பாகமாக பிரிச்சாச்சு. 1 2 3. இது முதல் பாகம், இது 2வது பாகம், இது 3வது பாகம். 1/3 பங்கு பாகத்தை 8 நாட்களில் முடிக்கிறாரு. இப்போ இது ஒரு 8 நாள், இது ஒரு 8 நாள், இது ஒரு 8 நாள். அப்போ அந்த வேலையை முடிக்கிறதுக்கு அவருக்கு எவ்வளோ நாள் ஆகும்? 24 நாள் ஆகும். 8 16 24. அவர் அந்த வேலையின் 3/4 பகுதியை எத்தனை நாட்களில் முடிப்பார்? இப்போ டோட்டலாக அவருக்கு முடிக்கிறதுக்கு 24 நாட்கள் தேவைப்படுது. 3/4 பகுதினா 24 4ஆக பிரிச்சுப்போம். சரியா? இது 1/4 பகுதி, இது ஒரு 1/4, இது ஒரு 1/4, இது ஒரு 1/4. அப்போ 24 4ஆக பிரித்தோம்னா என்ன வரும்? 6 6 6 6 6 12 18 24. 3/4 பகுதி அப்படின்னா இது ஒரு 1/4, இது ஒரு 1/4, இது ஒரு 1/4. 3 1/4 தான் 3/4. ஸோ என்ன வரும்? 6 + 6 + 6 18. 18 தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது 24வது கொஸ்டின். முதல் 10 பகு எண்களின் வீச்சு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு முதல் 10 பகு எண்கள் என்னென்னு எழுதிடுவோம்.
1 வந்து பகு எண்ணும் கிடையாது, பகா எண்ணும் கிடையாது. 2 பகா எண், 3 பகா எண், 4 பகு எண், 5 பகா எண், 6 பகு எண், 7 பகா எண், 8 பகு எண், 9 பகு எண் தான், 10 பகு எண் தான், 11 பகா எண், 12, 13 பகா எண், 14, 15, 16, 17 பகா எண், 18. 1 2 3 4 5 6 7 8 9 10. முதல் 10 பகு எண்கள். வீச்சு என்னன்னு கேட்டிருக்காங்க. வீச்சுன்னா என்ன? பெரிய மதிப்புலேருந்து சிறிய மதிப்பை கழிக்கணும். இங்கே பெரிய மதிப்பு 18. 18ல் 4 கழிக்கணும். 4 போச்சுன்னா 14. அடுத்தது 25வது கொஸ்டின். சுடரொளியின் மாத குடும்ப செலவு வட்ட விளக்க படத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. கல்விக்காக 12,000 செலவு செய்தால் அவரின் மொத்த வருமானம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. மொத்த வருமானத்தை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். கல்விக்கு எத்தனை சதவீதம் ஒதுக்குறாங்க அப்படின்னா 20% ஒதுக்குறாங்க. 20% எப்படி எழுதிக்கலாம்? 20/100ன்னு எழுதிக்கலாம். மொத்த செலவு மொத்த வருமானம் வந்து எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். இப்போ இன்ட்டு எக்ஸு ஈக்குவல் டு கல்விக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க? 12,000. மொத்த வருமானத்தில் 20%. இதுதான் அதுக்கு மீனிங். மொத்த வருமானத்தில் 20% வந்து கல்விக்கு. அது எவ்வளவு? 12,000 ரூபாய். இப்போ இதில் இருந்து எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம், மொத்த வருமானம் கண்டுபிடிக்கிறோம். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12,000 இன்ட்டு 20/100 அங்கே போச்சுன்னா 100/20 மாறும். 0 0 கேன்சல். ஸோ இங்கே பெருக்கணும் அப்படின்னா 2ஐயும் கேன்சல் பண்ணிக்கலாம். 1 2 6 12 0 0. ஸோ 600 இன்ட்டு 100 60,000. இப்போ அவங்களோட மொத்த வருமானம் வந்து 60,000 இருக்கும். தேங்க்யூ.